கொஸ்டின் விடுங்க. செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஆர்டர் அண்ட் வாட் இஸ் டிகிரி? சார் அது 2 சார். இல்ல செகண்ட் கொஸ்டினுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி என்ன? y டேஷ் வந்து y டேஷ் மீனிங் என்ன? செகண்ட் ஆர்டர் dy by dx plus 5y equal to 0. Yes, second order. சார் ஒய் டேஷ்னா ஃபர்ஸ்ட் டூ டிகிரி தானே, ஃபர்ஸ்ட் ஒன்று தானே. ஓகே சார் ஓகே. அப்போ புரியுதா? அப்போ ஆர்டர் வந்து என்னது ஒன்று, ஆர்டர் வந்து ஒன்று. டிகிரி என்ன? இதனோட பவர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு பவர் வந்து ஒன்று தான் இருக்குது. அப்போ டிகிரி ஓகே ஒன்று தான். புரியுதா? ஓகே சார். தப்பு பண்ண மாட்டேங்களா? நோ சார். சரி, அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் சொல்லுங்க. தேர்ட் கொஸ்டின் எது ஆர்டர் எது டிகிரி? தேர்ட் ஒன்று சார் டிகிரி 2 சார். என்னடா சொல்ற? ஆர்டர் டிகிரி புரியுதே இல்லையா? ஆர்டருங்கிறது ஐஎஸ் டெரிவேட்டிவ், டிகிரிங்கிறது ஐஎஸ் டெரிவேட்டிவோட பவர். அதான் சார் செகண்ட் ஆர்டர். இல்ல, டிகிரி 2 ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்டா சொல்லு. ஆர்டர் செகண்ட் ஆர்டர். ஆர்டர் வந்து 2, டிகிரி என்னமா? 1. அவ்வளவுதான். இந்த டிகிரி 2 அதுதான் கேட்கும். ஓகே சார். ஓகே, இப்போ வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் சொல்லு. ஃபிஃப்த் ஒன் என்னது? செகண்ட் ஆர்டர் சார். புரியுதா? சத்தமா பேசுறா. செகண்ட் ஆர்டர் சார். செகண்ட் ஆர்டர் டிகிரி 1. ஓகே, வெரி குட். சிக்ஸ்த் கொஸ்டின், சிக்ஸ்த் அண்ட் செவன் அப்படி சொல்லுங்க. சார் ஒய் பவர் ட்ரிபிள் டேஷ் ஆர்டர் 3, டிகிரி 2. சூப்பர், வெரி குட். லாஸ்ட் ஒன், செவன்த் ஒன். ஒய் பவர் 3 டேஷ் ஆர்டர் 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 தான் சார் 3 டிகிரி 1. வெரி குட். சரி, ரிமைனிங் ப்ராப்ளத்துக்குலாம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சைன் பவர்ல சைனுக்குள்ளார இந்த மாதிரி டெரிவேட்டிவ் டைம் வரக்கூடாது. சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா அதுக்கு டிகிரி கிடையாது. சரிங்களா? சைனுக்குள்ளார எப்பயுமே வந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் வரலாம், தவிர சைன் எக்ஸுக்குள்ளாரையும் சைன் இதுக்குள்ளாரையும் வந்து நம்மளுக்கு டெரிவேட்டிவ் டைம் வரக்கூடாது. சரிங்களா? அப்படின்னா என்னது? நோ டிகிரின்னு இருக்கும். சரிங்களா? பட் ஆர்டர் இருக்குது. இது அவனோட ஆர்டர் என்னது? 4. சரிங்களா? இது இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆர்டர் வந்து என்னது? 4. பட் டிகிரி வந்து கிடையாது. ஏன்னா சைனுக்குள்ளார டெரிவேட்டிவ் டைம் வந்து அப்படி வந்து இதுக்கு வந்து டிகிரி கிடையாது. சரிங்களா? என்ன கொஸ்டின் சொல்றது புரியுதா? இது எதுக்குலாம் டிகிரி கிடையாதுன்னா, சப்போஸ் இ பவர் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாவோ, இல்லை லாக் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாவோ, எந்த ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலோ, ஆர் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களோ, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார டெரிவேட்டிவ் டைம் வரக்கூடாது. டெரிவேட்டிவ் டைம் வந்துன்னா அப்போ அதோட டிகிரி நம்மளுக்கு எக்ஸிட் பண்ணுவோம். சரிடா கண்ணு? ஓகே சார். சரி, அப்போ ஃபோர்த் கொஸ்டின் சொல்லுங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஆர்டர் அண்ட் டிகிரி சொல்லுங்க. சார் அந்த காசுக்குள்ள அது வர்றதுனால அந்த அதை மட்டும் விட்டுறணும் அப்படிதான் சார். டிகிரி வரக்கூடாது. ஆமா, ஆர்டர் வேணா சொல்லிக்கலாம். ஆர்டர் எவ்வளவு? 2ன்னு சொல்லிக்கலாம். பட் டிகிரி தஸ் நாட் எக்ஸிட். சரிங்களா? சார் டிகிரி எவ்வளோ சார்? டிகிரி காஸ் ஆஃப் dy by dx இருக்குல்ல, அப்போ நோ டிகிரி ஆர் இட் டஸ் நாட் எக்ஸிட். டிகிரி இல்லை. சரிங்களா? இதுக்கு டிகிரி கிடையாது. ஓகே சார். ஸோ ஓகேங்களா? அப் டு செவன்த் கொஸ்டின் ஓகேங்களா? ஓகே. சரி, அடுத்தது என்னது? செவன்த் கொஸ்டின் அடுத்தது மீதி இருக்கு சொல்ல போகலாம். 8th 9th 10th அப்ஜெக்டிவ் டைப் இருக்கு மாதிரி டக்குன்னு சொல்ல போகலாம். சொல்றேன். 8th சொல்றேன். சார் 8th ஒன்று சார் ஒய் டேஷ் 1,1. ஓகே சார். 1 9th one ஒய் டபுள் டேஷ் 2,1. ஓகே சார். 10th one 2,1 2,0 சார். ये 2,0. 2,1 தான் சார். 2,1.
ஓகே. சரி 11th ஒன்? டிகிரி நாட் டிஃபைன் தெரியுது. ஏன் டிகிரி ஓ இங்க இருக்குதா? டிகிரி நாட் டிஃபைன். சூப்பர் வெரி குட். அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இல்லைன்னா நம்ம என்ன நினச்சிப்போம், இந்த சைனை பார்க்கலன்னா 3ன்னு நினச்சிருப்போம். பட் 3 கிடையாது. இங்க dy by dx நாட் டிஃபைன். சூப்பர் வெரி குட். அடுத்து 12th ஒன்? ஆர்டர் கேட்கணும். ஆர்டர் என்ன? 2 சார். அவ்வளோதான் வேணும். அடுத்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சுதா? என்ன செய்யுது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டவுட் இருக்குதா? நோ சார். சரி. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டிகிரி அண்ட் ஆர்டர் கேட்டாங்கன்னா, ஒரு 1 மார்க் கேட்டாங்கன்னா